வணக்கம் மாணவர்களே. 11th பிசிக்ஸ்ல நம்ம போன கிளாஸ்ல வரைக்கும் யூனிட் 7 வரைக்கும் பார்த்தோம். பருப்பொருளின் பண்புகள். ஸோ பெர்னாலி தேரம், அப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்ததான் அதோடைய லாஸ்ட் கிளாஸ்ல பெர்னாலி தேரத்தோடைய ப்ரூஃப் பார்த்தோம், அதோட அப்ளிகேஷன்லாம் பார்த்தோம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய யூனிட் பார்த்தீங்கன்னா 8th யூனிட். ரைட்டா? 8th யூனிட் பார்த்தீங்கன்னா வெப்பம் அண்டு வெப்ப இயக்கவியல், அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். அதாவது ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ், இதுதான் அந்த யூனிட்டோட நேம். பட் ஹீட்டை பற்றி நீங்கள் சின்ன கிளாஸ்லேருந்தே படிச்சுட்டு வருவீங்க. அடுத்தது வாட் இஸ் மீன் பை ஹீட் அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க இட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. கரெக்டா? பட் வாட் இஸ் மீன் பை தெர்மோடைனமிக்ஸ், அதுதான் நம்ம பார்க்கணும். வெப்ப இயக்கவியல். ஏன்னா நம்ம 11th வந்துட்டோம். நம்ம இதுக்கப்புறம் கொஞ்சம் ஹையராக நாலேஜ் கேதர் பண்ணணும். ஸோ தெர்மோடைனமிக்ஸ்னா என்ன? அதாவது வெப்ப இயக்கவியல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இயக்கம் அப்படின்னு அது நீங்க தனித்தனியாக பிரிக்கலாம். வெப்பம், இயக்கம், இயல். சரியா? வெப்பம், இயக்கம், இயல் அப்படின்னு என்ன அர்த்தம்? வெப்பம் இயங்குறத அதை பத்தி படிக்கக்கூடியது அப்படின்னு ஒரு ஜென்ரலா, எதுவுமே தெரியாட்டாலும் ஜஸ்ட் ஒரு ஜென்ரலா நம்ம யோசிக்கலாம். அப்படின்னா ஸோ தெர்மோடைனமிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப், இட் இஸ் எ பிரான்ச் ஆஃப் பிசிக்ஸ். சரிங்களா? இது வந்து பிசிக்ஸ்ல ஒரு பிரான்ச் தான். இது எதை பத்தி படிக்க போறோம் பாத்தீங்கன்னா, ஸ்டடி ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எனர்ஜி, ஹீட், அப்புறம் ஒர்க், டெம்பரேச்சர், என்ட்ரோபி, அப்புறம் இந்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆ? பருப்பொருளின் வெப்ப பண்புகள் அப்படிலாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பத்தி நம்ம டீட்டெயிலாக படிக்க போறோம். இதுதான் நீங்க தெர்மோடைனமிக்ஸ் என்ன கேட்டால் இதுதான் சொல்லணும். அதாவது வெப்பத்துக்கு உண்டான, ஆற்றலுக்கு உண்டான, வெப்பநிலைக்கு உண்டான, வேலைக்கு உண்டான, என்ட்ரோபிக்கு உண்டான ஒரு தொடர்பை பத்தி படிக்கிறதா சார் வெப்ப இயக்கவியல் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஓகே? அப்படி சொன்னீங்கன்னா பக்காவா இருக்கும். தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னா நம்ம இந்த பார்த்துக்கோங்க, ஸ்டடி ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தீஸ் குவான்டிட்டிஸ். ஓகே? ஸோ இது சயின்டிஃபிக்லையும் சரி, இன்ஜினியரிங் டாபிக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல யூஸ் ஆகுது. முக்கியமாக அந்த தெர்மோடைனமிக்ஸை எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம். நம்ம சிஸ்டம், ஏன்னா இந்த வார்த்தைலாம் பின்னாடி வரும். இனிஷியல் இனிஷியல் சிஸ்டம், இனிஷியல் பொசிஷன். அது இனிஷியல் பொசிஷன் அந்த சிஸ்டத்தோட இனிஷியல் ஸ்டேட்டுமாங்க. அண்ட் ஃபைனல் ஸ்டேட். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வாட்டர் எடுத்துக்கிறீங்க, ஹீட் பண்றீங்க. வாட்டருங்கிறது இனிஷியல் ஸ்டேட். ஹீட் பண்ணனால வேப்பரைஸ்டா மாறுது, வேப்பர் கிடைக்கும். இப்போ ஃபைனல் ஸ்டேட். ஸோ இந்த சிஸ்டத்தோட ஃபைனல் ஸ்டேட், இனிஷியல் ஸ்டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? இதெல்லாம் நமக்கு தெர்மோடைனமிக்ஸ் உண்டான ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் நான் தந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீட்டை பத்தி இங்க போட்டிருப்பாங்க. பட் ஹீட் அப்படின்னு என்ன? ஹீட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. வெப்பம் ஒரு வகையான ஆற்றல். அதுதான் நம்ம பேசிக்கா சொல்லுவோம். அடுத்தது இட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஆற்றல்னு ஒரு வகை. ஆற்றல்ல நிறைய வடிவம் வகை இருக்கு. பட் இது ஒரு ஃபார்ம். நம்மளோட டே டு லைஃப்ல ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் எவ்ரிடே லைஃப்ல இருக்கு. அப்படிதான் எல்லா உயிரினங்களும் சரிவர வாழ்றதுக்கு, செயல்படுறதுக்கு அதோட உடல்நிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். உடல் வெப்பநிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது ஏன்னா அந்த குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல இருந்தால் தான் இது பண்ணும். நமக்கே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பாடி டெம்பரேச்சர் தெரியும். அதை விட கூடும்போது 110, 105 இதெல்லாம் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு இது. அப்படிதானே? அதில் நம்மளால இயங்க முடியாது. பயங்கரமாக இருக்கும் அந்த சுச்சுவேஷன். ஸோ சன்னுங்கிறது தான் நம்ம இந்த ஹீட்டில் எனர்ஜியோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான சோர்ஸு. அடுத்துனா ஏன்னா எர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் லைட்டை வச்சு வாழ்றக்கூடியது, சன்னை வச்சு தான் வாழ்கிறோம். ஸோ சன்னு தான். சன் மெயின்டைன்ஸ் டெம்பரேச்சர். ஓகே? ஸோ இதுலேருந்து அப்படியே நம்ம பார்க்குறோம். மீனிங் ஆஃப் ஹீட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. மீனிங் ஆஃப் ஹீட் அப்படின்னா இப்போ இந்த இது ஒரு வார்த்தை மட்டும் ஹீட்டோடைய மொத்த இது சொல்றது கிடையாது. நம்மளுக்கு ரெண்டு வார்த்தை உண்டு. ஒன்று லோயர் டெம்பரேச்சர், இன்னொன்று ஹையர் டெம்பரேச்சர். தமிழில் பார்த்தீங்கன்னா குறைந்த வெப்பநிலை, இது வந்து அதிக வெப்பநிலை. அதுதான். அப்போ இந்த ஒரு குறைந்த வெப்பநிலை ஒரு பொருளையும் அதிக வெப்பநிலை ஒரு பொருளையும் டச் பண்றீங்க. சரியா? அப்ப என்ன நடக்கும்?
If you place the higher temperature object contact with another lower temperature object அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா there will be a flow of energy from one, அதாவது from one state to another state. இங்க எந்த ஸ்டேட்ல இருந்து எந்த ஸ்டேட் மாறும் யோசிச்சு பாருங்க. என்னைக்கும் ஹையர்ல இருந்தா லோயர் போகும். சரியா? லோயர் அதை வந்து அப்சர்வ் பண்ணும், வாங்கி விடும். ஸோ தேர் வில் பி a spontaneous flow of energy from the object at a higher temperature to the one at a lower temperature. இப்படி போகுதா? இதுக்கு பேர் தான் ஹீட், வெப்பம். அதிக வெப்பநிலை உள்ள பொருள் இருந்து குறைந்த வெப்பநிலை பொருளுக்கு தன்னிச்சையாக ஆற்றல் பரிமாற்றம் செய்யப்படுகிறது. இந்த ஆற்றல் தான் வெப்ப ஆற்றல் அடிமாங்க, அல்லது வெப்பம் அடிமாங்க. இந்த மாதிரி வெப்பம் பரிமாற்றுகிற நிகழ்வு பார்த்தீங்கன்னா வெப்பப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? திஸ் ப்ராசஸ் ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஹையர் டெம்பரேச்சர் ஆப்ஜெக்ட் டு லோயர் டெம்பரேச்சர் ஆப்ஜெக்ட் இஸ் ஹீட்டிங். நம்ம ஹீட்டிங் பண்றது என்னது? ஒரு குறைந்த வெப்பநிலையை கூட்டுறதுக்கு நம்ம பண்றோம். அப்போ அதிகமான வெப்பநிலை உள்ள பொருளை வச்சு பண்றோம். ஸோ இந்த மாதிரி ஹீட் ஃப்ளோ ஆகிறதுனால சம்டைம்ஸ் the temperature of the body will increase or sometimes it may not increase அப்படின்னு சொல்லிப்பாங்க. சில நேரங்களில் பொருளுடைய வெப்பநிலை உயரும் அல்லது மாற்றம் ஏற்படாமல் அதே வெப்பநிலை நீடிக்கும் அப்படிம்பாங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு டவுட் வரணும். என்ன சார் நீங்க சொல்றீங்க வெப்பம் கொடுக்கணும்னு, நீங்க வெப்பம் கொடுத்தா பொருளோட வெப்பநிலை உயரதானே செய்யணும் அப்படிங்கிற ஒன்று கரெக்ட். அல்லது மாற்றம் ஏற்படாமல் அதே வெப்பநிலை நீடிக்கும்னா அது எப்படி சார்? டெம்பரேச்சர் ஆஃப் த பாடி வில் ஸ்டே ஆன் தட் சம் பாயிண்ட் அப்படின்னா அது எப்படி சார் நடக்கும்? அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எப்படின்னா, நீங்க வாட்டரே எடுத்துக்கலாம். வாட்டருடைய பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னா நீங்க அழகா தூக்கத்தை இருந்துச்சு கேட்டா கூட சொல்லிடுவீங்க 100 டிகிரி செல்சியஸ் அடிமைங்க அப்படிதான். பட் 101 என்னைக்காவது ஏதாவது புக்ல பார்க்க முடியுமா? இல்ல 110 பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. அப்படிதானே? அப்போ வாட்டரை நீங்க 100 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்றீங்க, டெம்பரேச்சர் கொடுக்குறீங்க, ஹீட் பண்றீங்கன்னா அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஒன்ஸ் 100 டிகிரி சேஞ்சஸ் 100 டிகிரி செல்சியஸ் வரும்போது இட் வில் பிகம் இன்டு வேப்பர். சரிங்களா? அது நீராவியா மாறிடும். அதுக்கப்புறம் நீங்க திருப்பி திருப்பி ஹீட் பண்ணாலும் 101 மாறாது, 100ல தான் இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம சொல்லிக்கலாம். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் நான் இன்க்ரீஸ், அதாவது ஹீட்டை கொடுக்குறேன் ஆனால் டெம்பரேச்சர் மாறல அப்படி அர்த்தம். சரியா? வெப்பம் கொடுக்குறேன் ஆனால் வெப்பநிலை அதே தான் இருக்கு, 101 102 வரல அப்படிங்கிறத தெரிஞ்சு போச்சு. ஓகே, ரைட். இதுல அடுத்து மீனிங் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லிப்பாங்க. பட் ஒர்க்கு நம்ம பிசிக்ஸ்ல 4th யூனிட்ல படிச்சிருப்போம். இப்போ நம்ம ரெண்டு இதையும் நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா உரசுறோம். உரசி நம்மளுடைய கன்னத்தில் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹீட்டை ஃபீல் பண்ணும். ஏன் இந்த ஹீட் எங்கேருந்து வந்துச்சு யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க தேய்க்கும் போதே உங்க ஹேண்ட்ல அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு தெரியும். அப்போ யூ ஹவ் டன் சம் ஒர்க் ஆன் யுவர் ஹேண்ட்ஸ். இது எங்க பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுடைய கைகளில் சில வேலை பண்ணியிருக்கீங்க. அதுதானே? உங்க உள்ளங்கையில் மீது ஒரு வேலை செய்யறீங்க. அந்த வேலையால் தான் நீங்க அந்த வெப்பநிலையை உயரத ஃபீல் பண்றீங்க. அப்படின்னா அது நம்ம கண்ணில் துவைக்கும்போது அந்த வெப்பநிலை உயர்ந்த நம்ம காணலாம். ஏன்னா நம்ம சாதாரணமாக ஹேண்டை இதில் இருக்கும்போது நம்மளுடைய டெம்பரேச்சர் நம்ம கன்னத்தில் வைக்கும்போது ஒன்றும் தெரியாது, ஒரு டிஃப்ரெண்ட் தெரியாது. பட் அதை ரப் பண்ணும் போது நீங்கள் வேலை செய்கிறீங்க, ஒர்க் பண்ணுறீங்க. அப்போ ஒர்க் பண்ணுறதுனால டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. உள்ளங்கையோட நம்ம அந்த ஹேண்டை மட்டும் தான் சொல்கிறோம், ஹேண்டோடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. உடனே கன்னத்தில் வைக்கிறீங்க. கண்ணு ஆல்ரெடி ஒரு குறைந்த டெம்பரேச்சரில் இருக்குது அப்படின்னா உள்ளங்கை கொஞ்சம் ஹையர் டெம்பரேச்சர் இருக்குது. அப்போ வைக்கும் போது யூ கேன் ஃபீல். அப்போ வெப்பம் வந்து உள்ளங்கையிலேருந்து கன்னத்திற்கு மாறுகிறது அப்படின்னு சொல்லிடலாம். அப்படிதானே? ஏன்னா உள்ளங்கை தான் ஹையர் டெம்பரேச்சர், உயர் உயர் வெப்பநிலை இருக்கு, கன்னம் பார்த்தீங்கன்னா குறைந்த வெப்பநிலை இருக்கு. இதெல்லாம் நம்ம புக்கில் போட்டிருப்பாங்க. இதே மாதிரி நம்ம பின்னாடி பார்ப்போம். அமைப்பின் ஒன்று மீது வேலை செய்யப்படும் போது சில நேரங்களில் அமைப்போட வெப்பநிலை உயரும் அல்லது சில நேரங்களில் அதே நிலை நீடிக்கும். வெப்பத்தை போன்றே வெப்ப வேலையும் ஒரு அளவு அல்ல, அது ஆற்றலை பரிமாற்றும் ஒரு செயல். எனவே இந்த பொருள் அதிக விலையை பெற்றுள்ளது அல்லது குறைந்த விலை பெற்றுள்ளது போன்ற வாக்கியங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? அப்போ ஒர்க்கை நீங்க பாக்குறீங்க, இங்க ஒர்க்கு அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணிருக்கீங்க, ஒரு டிரான்ஸ்ஃபர் எனர்ஜி தான் பண்ணிருக்கீங்க. அடுத்தல எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க. அந்த
அதுக்குண்டான ஒரு சின்ன செயல்பாடு தான் இது. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி. ஏன்னா ஒர்க்கு நடந்தாலே நம்மளே அது ப்ரீவியஸ் கிளாஸ்ல அந்த ப்ரீவியஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஒன்லையும் படிச்சிருப்போம். ஒர்க் நடந்தாலே அந்த ஆப்ஜெக்ட் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போயிருக்கும் அப்படிலாம் படிச்சிருப்போம். அப்படிதானே? ஸோ பை டூயிங் ஆன் த சிஸ்டம் த டெம்பரேச்சர் இந்த சிஸ்டம் வில் இன்க்ரீஸ் ஆர் மேபி சம்டைம்ஸ் அது கான்ஸ்டன்டா இருக்கலாம். அப்போ ஹீட் லைக் ஹீட்டை போல ஒர்க்குங்கிறது ஒரு குவான்டிட்டி கிடையாது. இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு குவான்டிட்டி நம்ம ஹீட்டை எப்படி ஒரு குவான்டிட்டியா நம்ம எடுக்க முடியாதோ அதே மாதிரி ஒர்க்கையும் எடுக்க முடியாது. ஆனா ஒர்க்கால தான் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ வி cannot யூஸ் that வேர்ட் the object contains more work அப்படின்னு சொல்லக்கூடாது. இது வரைக்கும் நம்ம அப்படி ஒரு வார்த்தையை யூஸே பண்ணியிருக்க மாட்டோம். கண்டைன்ஸ் மோர் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடாது. டூயிங் மோர் ஒர்க்குன்னு சொல்லலாம். சரிங்களா? ஆனா கண்டைன் மோர் ஒர்க்குன்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி ஹீட்லயும் நீங்க சொல்லலாம். ஹீட்லயும் என்ன பண்ணக்கூடாதுன்னா திஸ் ஆப்ஜெக்ட் ஹேஸ் மோர் ஹீட் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதாவது அந்த முன்னாடி எக்ஸாம்பிள் 8.1ல போட்டிருப்பாங்க ஏ ஹாட் கப் ஆஃப் காஃபி ஹேஸ் மோர் ஹீட் அப்படிங்கிறது தப்பு. ஆனா நம்ம இந்த வார்த்தை ஒர்க்கில் சொல்லவே மாட்டோம். ஆனால் ஹீட்ல அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். இந்த ஆப்ஜெக்ட் மோர் ஹீட்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அது படிக்கிறதுக்கு முன்னாடி. பட் அப்படி சொல்லக்கூடாது. காஃபி இஸ் ஹாட் அப்படின்னு தான் சொல்லணும் தவிர மோர் ஹீட் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஒர்க்கும் எனர்ஜி ஒன்று தான் அப்படின்னு தெரியும். ஹீட்டும் எனர்ஜி தான். அப்போ இதுக்கு என்ன டேம் யூஸ் பண்ணீங்கன்னா அதே தானே ஹீட்டுக்கும் யூஸ் பண்ணோம். ஸோ காஃபி ஹேஸ் மோர் ஹீட் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ காஃபி இஸ் ஹாட் அப்படின்னு சொல்லணும். அவ்வளோதான். ஓகே. இந்த வார்த்தையை இதுக்கப்புறம் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லேக் ஹேஸ் மோர் ரெயின். இப்போ மழை வருது, ஒரு ஏரியோ நம்மளுக்கு ஒரு ஆரோ நம்ம பார்க்குறோம், லேக் எடுக்கிறோம். இந்த லேக் ஹேஸ் மோர் ரெயின் அப்படின்னு சொல்றோமா? அது தப்பு தான். லேக் ஹேஸ் மோர் வாட்டர்னு சொல்லலாம். அது கரெக்ட். ஸோ இதெல்லாம் அந்த வேலையில் நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், வெப்பநிலையின் உட்கருத்து. இவ்வளோ நேரம் நம்ம ஹீட்டை பற்றி பார்த்தாச்சு. இப்போ டெம்பரேச்சர் பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ் பார்க்க போகிறோம். பாயல்ஸ் லா, சார்லஸ் லா, இதை நீங்கள் 10th கிளாஸில் படிச்சிருப்பீங்க. பட் இங்கே ஒரு சிமுலேஷனால பார்க்கும்போது உங்களுக்கு சூப்பராக புரியும். ஐ வில் ஷோ யூ. ஃபர்ஸ்ட் இதை பார்க்கலாம். மீனிங் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படிங்கிற வெப்பநிலையின் உட்கருத்து. கருத்து வெப்பநிலை அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம சின்ன கிளாஸ் படிக்கும் போது வாட் டு மீன் பை டெம்பரேச்சர் அப்படிங்கிட்ட என்ன சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, ஞாபகம் இருக்கா? இட் இஸ் அ டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் த பாடி அப்படின்னு ஒரு சொல்லுவீங்க. டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கூல்னஸ், கோல்ட்னஸ் எதுனா சொல்லலாம், கூல்னஸ் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்லுவீங்க. ஞாபகம் இருக்கா அந்த வார்த்தை? அதே தான், ரொம்ப சிம்பிளா டெம்பரேச்சருக்கு வெப்பநிலைக்கு சொல்றதுதான். வெப்பநிலை என்பது பொருளொன்றின் சூடுத்தன்மை அல்லது குளிர்தன்மையை குறிப்பது, அவ்வளவுதான். சரியா? நம்ம அதை வந்து ஒரு லேபிள் மாதிரி ஒட்டுறோம். டெம்பரேச்சர் அப்படிங்கிறத தவிர அது தனியா ஒரு குவான்டிட்டி மாதிரி அதையும் நம்ம சொல்ல முடியாது. ஹாட்டா இருக்கா, அப்ப அதோடைய வெப்பநிலை 100 110 அப்படின்னு குறிக்கிறோம் லேபிள். கூலிங்கா இருக்கா, இப்போ நம்ம ஒரு ஐஸ் கியூப் எடுக்கிறோம். இல்ல அதை விட வேற ஏதாவது ஒரு டெம்பரேச்சர் குறைஞ்ச ஜீரோக்கு கம்மியா எடுக்கிறோம்னா -30 -12 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படிதானே? சூடாக உள்ள பொருளுடைய வெப்பநிலை பார்த்தீங்கன்னா ஹையா இருக்கும், உயர்ந்த மதிப்பா இருக்கும். அதே மாதிரி கூலிங் ஆன ஆப்ஜெக்ட்டுக்கு அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். அதே மாதிரி ரெண்டு பொருட்கள் வெப்ப தொடர்பில் உள்ள போது நம்ம இப்ப பார்த்தோம் வெப்பம் நம்ம வந்து பாயும் சொன்னோம். அப்படிதானே? வெப்பம் எந்த திசையை நோக்கி பாயுது? ஹையர் டெம்பரேச்சர் லோயர் டெம்பரேச்சர், அந்த திசை தான் வெப்பநிலை அதோடைய டைரக்ஷன். சரிங்களா? the temperature will determine the direction of heat flow when the two bodies in thermal contact சொல்லிப்பாங்க. ஓகே. டெம்பரேச்சரோட யூனிட் பார்த்தீங்கன்னா கெல்வின். எஸ்ஐ யூனிட் தான். எஸ்ஐ யூனிட் கெல்வின். பட் இது போக ரெண்டு யூனிட் இருக்கு. அப்படின்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செல்சியஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபாரன்ஹீட். இந்த ஃபாரன்ஹீட்டுக்கு நீங்கள் டிகிரி போடலாம், கெல்வினுக்கு போடக்கூடாது. டிகிரி செல்சியஸ் சி அதுக்கு போடலாம். டெம்பரேச்சர் இஸ் மெஷர்ட் வித் தெர்மாமீட்டர். இதையும் நம்ம சின்ன கிளாஸ்லாம் பார்த்துருக்கோம்.
வெப்ப இயக்கவியல் அலகிலும் வாயுக்களோட இயக்கவியல் கொள்கை, அதாவது அடுத்த யூனிட்லயும் நாம் எந்த கணக்கீடு செய்யும் போது வெப்பநிலையை கெல்வின் அலகில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா கெல்வின்னா எஸ்ஐ யூனிட். சரியா, அதுதான் நீங்க யூஸ் பண்ணணும். இப்போ இந்த ஒரு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்ல இருந்து இன்னொரு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் மாத்துறதுக்கு உண்டான மெத்தட் நம்மளுக்கு சின்ன கிளாஸ்ல தெரியும். அதே டேபிளா இங்க போட்டிருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து உங்கள்கிட்ட ஒரு செல்சியஸ் தாரேன், 37 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா இதை கெல்வின் மாத்துங்கப்பா அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் இது கூட ஒரு 273.15 கூட்டினா போதும், கெல்வின் வந்துடும். இதை நீங்க கூட்டி பார்த்துக்கோங்க. இதுக்கு ரிவர்ஸா நீங்க சொல்லிக்கலாம். இப்போ கெல்வினா கொடுத்துட்டேன், டிகிரி செல்சியஸ் கேட்டீங்கன்னா இதை இதுல இருந்து இதை கழிச்சா டிகிரி செல்சியஸ்ல வந்துடும். இது ஒரு யூனிட். தானே? இதே மாதிரி ஹெல்வினுக்கும் ஃபேரன்ஹீட் பார்க்கலாம். இப்போ கெல்வின் வேணும், ஆனா நான் உங்கள்கிட்ட கொடுத்துருக்க ஃபேரன்ஹீட் கொடுத்துருக்கேன். சரியா? அப்போ ஃபேரன்ஹீட் டிகிரி ஃபேரன்ஹீட்டை போட்டுக்கிறேன். அது கூட நீங்க என்ன பண்ணணும்னா 459.67 டிவைடட் பை 1.8. இதை நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா கெல்வின் வந்துடும். இதை மாதிரி ரிவர்ஸ்லையும் பண்ணிக்கலாம். கெல்வின் கொடுத்தா இது மல்டிபிள் ஆகும், இங்கே டிவைட் இங்கே மல்டிபிள் ஆகும், இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது இங்கே மைனஸ் ஆகும். அதை நீங்கள் அப்படியே, ஏன்னா ஒரு ஒரு சைடை யூஸ் பண்ணீங்கன்னா இன்னொரு சைடு தெரியும். கெல்வினுக்கும் ஃபேரன்ஹீட்டுக்கும் மாத்திர மெத்தட் பாருங்க, 459.67. அதுக்கப்புறம் டிவைட் பை 1.8 நீங்கள் பண்ணணும். இது இந்த ரெண்டுக்கு உண்டான கன்வர்ஷன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஃபேரன்ஹீட் நான் கேட்குறேன், ஆனால் டிகிரி செல்சியஸ் நான் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு 1.8 கூட அந்த டிகிரி செல்சியஸ் நான் கொடுத்த வேலையை நீங்கள் மல்டி பண்ணுங்க, ப்ளஸ் போட்டு 32 போட்டுக்கணும். ஓகே, 32 கூட்டணும். ஆனால் அதுக்கு முன்னாடி 1.8 மல்டி பண்ணிருங்க. நான் கொடுக்குறேன் 30னா 30 இன்ட்டு 1.8 மல்டி பண்ணிட்டு 32 கூட்டிடுங்க, ஃபேரன்ஹீட் வந்துடும். ஸோ ரிவர்ஸ்லையும் போட்டுக்கலாம். ஃபேரன்ஹீட் கொடுத்தா 32 கழிக்கணும், 1.8ஆல டிவைட் பண்ணோம், அவ்வளோதான். இப்போ டிகிரி செல்சியஸும் ஃபேரன்ஹீட்டும் நம்ம போட்டிருக்காங்க. அடுத்துனா இதில் இன்னொரு இதுவும் கொடுத்துருக்காங்க. டிகிரி செல்சியஸ் தேவைன்னா ஃபேரன்ஹீட் ஃபேரன்ஹீட் அதுலேருந்து 32 கழிச்சுக்கணும், டிவைடட் பை 1.8. டிகிரி ஃபேரன்ஹீட் தேவை அப்படின்னா 1.8 இன்ட்டு டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் 32. சரியா? இந்த அதெல்லாம் நீங்கள் ஒரு தனி நோட்லையோ இல்லை தனி பேப்பர்லையோ எழுதி அடிக்க ரீகால் பண்ணிப்பாங்க. அந்த கெல்வின் அதை அழிச்சிட்டேன். ஸோ கெல்வின் எல்லாத்தையும் திருப்பி திருப்பி ரீகால் பண்ணிப்பாங்க. ஓகே, ரைட். ஸோ இது புரிஞ்சுதா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பருப்பொருளின் வெப்ப பண்புகள் அப்படிங்கிற டாபிக்ல இருக்கக்கூடிய லாஸ், தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். அதுல ஃபர்ஸ்ட் பார்க்கறது பார்த்தீங்கன்னா பாயில்ஸ் லா, பாயில் விதி அப்படின்னு போட்டிருப்பாங்கல்ல, அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். பட் எல்லாமே ரொம்ப சின்னதுதான், சின்ன சின்ன. இதுக்கப்புறம் சார்லஸ் விதி, அப்புறம் ஐடியல் கேஸ்லாம், அதெல்லாம் பார்க்க போறோம். பாயில்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ பருமன் வி கொண்ட கொள்கலன்ல குறைந்த அழுத்தத்துல அடர்த்தி உள்ள வாயு ஒன்றினை கொண்டு நிகழ்த்தப்பட்ட சோதனை, அதுல இருந்து பின்வருமான முடிவுகள் கிடைக்கின்றன சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கேஸ் தராங்க, அந்த கேஸை நம்ம லோ ப்ரெஷரில் வச்சுருக்கோம், மீன் டென்சிட்டி, கெப்டின் கண்டெய்னர் வால்யூம் வி. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம பண்ணும்போது என்னெல்லாம் நடந்திருக்குன்னா, இப்போ ஒரு கேஸ் எடுக்கிறீங்க, டெம்பரேச்சரை கான்ஸ்டன்ட் வைக்கிறீங்க. பிரசாத கேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வால்யூமுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கு அப்படிங்கிறது தான் ராபர்ட் பாயில் கண்டுபிடிச்சார். தட் இஸ் நோன் அஸ் பாயில்ஸ் லா. மாறாத வெப்பநிலையில டி எப்படி போட்டிருக்கோன்னா மாறாத வெப்பநிலையில வாயு ஒன்றோட அழுத்தம் பருமனுக்கு எதிர் விகிதத்தில் இருக்கு. இது ஒண்ணா. ரெண்டாவது நம்ம சார்லஸ் விதியை பார்க்க போறோம். சார்லஸ் லா, சார்லஸ் விதி. இப்போ நீங்க கேஸ் எடுக்கிறீங்க, ஆனா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல வைக்கிறீங்க. ஸோ பி கான்ஸ்டன்ட், அழுத்தத்தை நீங்க கான்ஸ்டன்டா வைக்கிறீங்க. வால்யூம் ஆஃப் த கேஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டி இருக்கும். இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அப்சல்யூட் டெம்பரேச்சர் அப்படிங்கிறத சார்லஸ் கண்டுபிடிச்சார்.
மாறா அழுத்தத்துல வாயு ஒன்றுடைய பருமன் பாத்தீங்கன்னா அதோடைய டெம்பரேச்சர் டீக்கு நேர் விகிதத்தில் இருக்கும், நேர் தகவல் இருக்கும். இதனை சார்லஸ் என்பவர் கண்டறிந்தார். எனவே இந்த விதியை நம்ம சார்லஸ் விதி அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு விதியும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ரெண்டு விதியும் கனெக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ப்ரெஷர் 1/v வி வி இஸ் டைரக்ட்லி டி, இதெல்லாம் கனெக்ட் பண்றாங்க. உங்களுக்கே தெரியுது பி டைரக்ட்லி 1/vனா அப்போ பிவி கூட கான்ஸ்டன்ட் வரும். இதை பொதுவாக நம்ம அப்படிதான் போடும், ஞாபகம் இருக்கா? எப்படி போடும்? பட் ப்ரெஷர் 1/v போட்டாச்சு. ஆனால் வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரெசன்ட் டு டி. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? கான்ஸ்டன்ட் டி அப்படி போடலாமா? ஏன்னா விக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கு, விக்கு எதிர் விதத்தில் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனலா பி இருக்கு. அப்போ பியும் டியும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இப்படி வரும். ஸோ கான்ஸ்டன்ட்டுக்கு நம்ம சி போடும். ஸோ பிவி சி டி. இங்க சி என்பது நேர்குறி கொண்ட ஒரு மாறிலி, பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட். சரியா? சிங்கிறது பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட். We can infer that C is proportional to the number of particles in the gas container by considering the following argument. இங்க C என்பது என்னன்னா கொள்கலனில் உள்ள துகள்களோட எண்ணிக்கைக்கு நேர்த்தகவில் இருக்கும். துகள்களோட எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் சி அதிகமாக இருக்கும், துகளோட எண்ணிக்கை கம்மியாக இருந்தால் சி கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு கண்டெய்னர் நம்ம சொல்றாங்க, ஒரு கண்டெய்னர்ல இந்த லாவை பார்த்துட்டு வேணா அதை சொல்றேன். ஏன்னா இதை அழிச்சிட்டு அந்த கண்டெய்னர் மாதிரி போட்டு அந்த ரெண்டாவது இதை சொல்லியிருப்பாங்க, மாலிகூல்ஸை வச்சு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இதை காமிச்சிடுறேன். ஸோ ஹியர் யூ கேன் சி ஒன் சிமுலேஷன். இந்த சிமுலேஷனை யூஸ் பண்ணி இப்போ நம்ம பார்த்த கான்செப்டை அழகாக பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்க, ஒரு கண்டெய்னர் எடுத்திருக்கேன். கண்டெய்னரில் எல்லாமே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு இனிஷியல் செட்டப்பில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ரெஷரை நீங்கள் செக் பண்ணுறீங்க, ஒன்றுமே இல்லை. ஆனால் நான் கேஸ் மாலிகுலை லோட் பண்ணுறேன் பாருங்க, ப்ரெஷர் இன்க்ரீசஸ். ஓகே, இது வரைக்கும் போதும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம சில இதை செக் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹெல்டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹெல்டு கான்ஸ்டன்ட்னா எதையுமே நம்ம கான்ஸ்டன்ட் வைக்கலாம், நத்திங். நம்ம பாயில் விதியில் எதை வைக்கணும்? டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் பண்ணும். டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் பண்ணும். அடுத்துனா நான் டீயை கான்ஸ்டன்ட் வச்சுக்கிறேன். ஏன்? இப்போ நத்திங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஹீட்டு கூல் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஹீட் பண்ணீங்கன்னா டெம்பரேச்சர் கூடும். பாருங்க, டெம்பரேச்சர் கூடும், ப்ரெஷரும் கூடும். அது நம்ம இன்னொரு தடவை பார்க்கலாம். பட்டு இதில் வந்து நான் வந்து இப்போ டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத வச்சுக்கிறேன். ஓகே, டி கான்ஸ்டன்ட். இப்போ 474 கெல்வின் அப்படிங்கிறதெல்லாம் கான்ஸ்டன்ட் வச்சுக்கிட்டேன். என்ன பண்ணணும்? பாயில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓகே இதுக்கு ஒரு வால்யூம் இருக்கு, நான் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணால் வால்யூம் டிக்ரீஸ் ஆகணும். இல்லை வால்யூம் அதுக்கு ஆப்போசிட்னு சொல்லலாம், வால்யூமை டிக்ரீஸ் பண்ணால் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகணும். வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டிக்ரீஸ் பண்ணதுக்கு பக்கத்தில் ஒரு ஹேண்டில் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இதை வச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறேன், ப்ரெஷர் என்ன ஆகணும்? குறையணும், டிக்ரீஸ் ஆகணும். அதுதான் பாருங்க, ஆகுதா? 96 இருக்கு, 93 வந்துட்டு. ஸோ ஹியர் யூ கேன் செக் வால்யூம் இன்க்ரீசஸ், ப்ரெஷர் டிக்ரீசஸ். அதாவது பருமன் நான் அதிகரிச்சிருக்கேன், அழுத்தம் குறையுது. ஒரு மேக்ஸிமம் லெவலுக்கே கொண்டு போயிடலாம். பாருங்க, உண்மையிலே சிமுலேஷன் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் நமக்கு நல்லா அழகாக புரியும். இதே மாதிரி ரிவர்ஸ்ல நீங்க பண்ணி பாருங்க. வால்யூமை டிக்ரீஸ் பண்றீங்க, அந்த கண்டெய்னரோட வால்யூமை டிக்ரீஸ் பண்றீங்க, ப்ரெஷர் இன்க்ரீசஸ். அடுத்தானே யூ கேன் see ஆல்சோ. பாருங்க, எஸ், கரெக்ட், சூப்பர். அப்போ நீங்க டெம்பரேச்சரை கான்ஸ்டன்ட் வச்சுட்டு பாயில் விதியை யூ கேன் வெரிஃபை. ஓகே சார், வந்துட்டு சார், பி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/v அப்படின்னு வந்துட்டு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம சார்லஸ் லாவை வெரிஃபை பண்ண போறோம், சார்லஸ் விதியை. சார்லஸ் விதியில ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் நீங்க என்ன பண்ண போறீங்க பார்த்தீங்கன்னா வால்யூமை
இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்ல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணலாம். என்ன நடக்கு அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ ப்ரெஷர் 90.2 ஏடிஎம் ஏன்னா ப்ரெஷரோட யூனிட் நமக்கு தெரியும். இதை வச்சு நம்ம பண்ணுவோம். வால்யூமை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே டெம்பரேச்சர் நீங்கள் கொடுக்கலாம், இல்லை வால்யூமை கொடுக்கலாம். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா, கீழே இருக்கிற அந்த கண்டெய்னரோட ஹீட்டை நீங்கள் கொடுக்கணும். தெரியுதா உங்களுக்கு? வால்யூம் இன்க்ரீசஸ் தெரியுது. ரொம்ப அதிகமாக போனால் கான்ஸ்டன்ட்டோட ஹையாக போயிட்டீங்கன்னு வரும். ஸோ இப்போ புரியுதா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹீட் பண்ண டெம்பரேச்சர் கொடுத்தேன், டெம்பரேச்சர் ஏறுனுச்சு. நீங்கள் அதை கூட இன்னொரு தடவை பாருங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, இப்படி இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் செக் பண்ணுறது டெம்பரேச்சர் பாருங்க, 300 கெல்வின், ப்ரெஷர் ஒரு 70.1. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஒரு வேரியேஷன் ஃப்ளக்சுவேட் இருக்கும். ஓகே, இதை நான் கான்ஸ்டன்ட் வச்சுக்கிறேன். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன், வால்யூம் இங்க ஆல்சோ இன்க்ரீசஸ். சூப்பர். வருதா? இப்போ டெம்பரேச்சர் குறைச்சா வால்யூம் குறையுமா சார்? அது நீங்களே பார்க்கலாம். பாருங்க, குறையுது பாருங்க. அப்போ யூ கேன் ஆல்சோ வெரிஃபைட் சார்லஸ் லா. ஓகே சார், ரிவர்ஸ்ல நான் பண்ணி பார்க்கலாமா? இந்த சிமுலேஷன்லாம் கண்டிப்பா பண்ணி பார்க்கலாம். எப்படி சார்? ஏதாவது இப்போ நான் டெம்பரேச்சர் தான் இன்க்ரீஸ் பண்ணேன், டிக்ரீஸ் பண்ணேன், வால்யூம் நான் எதுவுமே பண்ணலாம், ஆனால் வால்யூம் இன்க்ரீஸ் ஆனிச்சு. அந்த கண்டெய்னருடைய வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதை டே டு லைஃப்லேயே நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு ஐடியலான சுச்சுவேஷன் பார்க்கணும். நம்ம வந்து ரொம்ப உடனே ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ண உடனே பாத்திரம் ரொம்ப பெரிய பாத்திரமா மாறிடாது. பட் சின்ன வேரியேஷன் நமக்கு தெரியும், கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு தெரியும். ஓகே, அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே இன்னொன்று சொல்லிக்கிறேன். அதில் சில லைன்ஸ் சொல்லணும், அதை நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த லாலாம் பார்த்தீங்கன்னா எப்போ ஒபே ஆகும், நல்லா ஒர்க் ஆகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, லோ ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் இந்த ரெண்டு கண்டிஷனும் நல்லா இருக்கும்பா. நம்ம பாயில்ஸ் விதி, சார்லஸ்லாம் விதிலாம் பார்க்கறது லோ ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் இதில் நல்லா ஒர்க் ஆகும். அதை தாண்டி போகும்போது இந்த ஐடியல் கேஸ் லாவை நம்ம வந்து ஒரு நார்மல் கேஸை தான் கன்சிடர் பண்ணோம். அதனால அந்த அளவுக்கு ஒரு இதாக வராதுமாங்க. ஆனால் நம்மளுக்கு அதனால ஃபர்ஸ்டே கொடுத்துருப்போம், பாய்ஸ்லாம் ஃபார் கேஸ் அப்படியே லோ ப்ரெஷர்னு கொடுத்துருப்பாங்க. அவங்க ஃபர்ஸ்டே சொல்லிடுவாங்க, அப்பா நான் லோ ப்ரெஷர் போய் எடுக்கன்றாங்க. ஏன்னா ஃபிசிக்ஸில் நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா எந்த லைனும் தேவையில்லாத லைன் இருக்காது. எல்லா இடத்துலையும் கரெக்டான தேவையான லைன் அழகாக கொடுத்துப்பாங்க. ஸோ அவங்க சொல்லிட்டாங்க லோ ப்ரெஷரில் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டாங்க. ஓகேவா? அப்போ லோ ப்ரெஷரில் நம்ம பண்ணுறாங்க. ஸோ 70.1 ஏடிஎம் ஓகே இஸ் கரெக்ட். அதனால நம்மளுக்கு அதிகமாக போகும்போது நம்மளுக்கு இங்கே உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எரர் மெசேஜ், இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம லோ ப்ரெஷரில் அதெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண வால்யூம் இன்க்ரீசஸ். ரிவர்ஸ்ல நம்ம வைக்க போறேன் சார். நான் வால்யூமை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் சார். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுமா சார்? அதை பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாம். இப்போ 261 கெல்வின் இருக்கு. அதுக்கு நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது அந்த அதுக்கு அடுத்து பார்த்தீங்களா, ப்ரெஷர் போட்டு பக்கத்தில் ஆரோ மார்க் மேலே இங்கேயும் போட்டு டீன்னு போட்டிருப்பாங்க. ஸோ இதை நீங்க பார்க்க போறீங்க. அதாவது இப்போ நீங்க ப்ரெஷரை கான்ஸ்டன்ட் வைக்கிறீங்க, வால்யூம் டிக்ரீஸ் பண்ண போறீங்க, டிக்ரீஸ் பண்ண அதுதான் பண்ண போறீங்க. ஸோ அதில் நீங்கள் டெம்பரேச்சர் பார்க்க போறீங்க. டெம்பரேச்சர் ஏறும் இறங்கும், அதுக்காண்டி தான் அந்த சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்க, நான் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறேன் பாருங்க. இப்போ டெம்பரேச்சர் பாருங்க, 272 கெல்வின் இருந்துச்சு. இப்போ என்ன நடந்திருக்கு பாருங்க, வால்யூம் இன்க்ரீசஸ், டெம்பரேச்சர் ஆல்சோ இன்க்ரீசஸ். ரிவர்ஸ்லையும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? சூப்பர். ஓகே, 367 கெல்வின் வரைக்கும் வந்துட்டு. இப்போ டிக்ரீஸ் பண்ணலாமா சார்? டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும், ஷோர், கண்டிப்பாக அதையும் பார்க்கலாம். அதுவும் டிக்ரீஸ் ஆகும் பாருங்க. ஸோ அதனால தான் கீழே கண்டெய்னர் வந்து ஐஸ் கியூப் வந்திருக்கும், பக்காவாக பண்ணியிருப்பாங்க. அதை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஹீட் மாதிரி காமிச்சிருப்பாங்க, டிக்ரீஸ் பண்ணும்போது கூலிங் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதே நேரத்தில் இன்க்ரீஸ் பண்ணும்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, அந்த கேஸ் மாலிகுல் பார்த்தீங்கன்னா ரொம்ப வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். கூல் பண்ணும்போது அதோட வைப்ரேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகிட்டு பாருங்க. ஸோ இதையும் நீங்கள் செக் பண்ணிட்டீங்க, சார்லஸ் லாவையும் செக் பண்ணிட்டீங்க. இட் இஸ் கிளியர் ஆயிடுச்சா? இப்போ இந்த சிமுலேஷன் மூலயமா இந்த ரெண்டு தான் நம்ம சூப்பராக பார்த்தாச்சு. ஸோ இதை ரெண்டு கனெக்ட் பண்ணி பிவிசி கோடு கான்ஸ்டன்ட் இன்ட்டு டி, தட் இஸ் சி இன்ட்டு டி அப்படிங்கிறத நான் சொல்லியாச்சு. அடுத்தானே இதில்
இன்னொரு லா வரப்போகுது, அவகட்ரா லா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கேஸஸ்ல நம்ம அவகட்ரா லா, கம்பைன்டு கேஸ் லா, பெட்டர் கம்பைன்டு கேஸ் லா, ஐடியல் கேஸ் லா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. நம்ம புக்கில் உள்ளதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ பிவிசி கோட்டு சிடி அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. இது எப்படி வந்ததுன்னு புரிஞ்சு போச்சு. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ஒரு கண்டெய்னர் எடுங்க. இதுல ஒரு கேஸ் மாலிகுலை ஃபில் பண்றீங்க. இன்னொரு கண்டெய்னர் எடுங்க. இதே கேஸ் மாலிகுலை ஃபில் பண்ண போறீங்க. ஆக்சிஜன் ஆக்சிஜன் இங்க அதனால ஊதா கலர் காமிச்சோம். நீங்க அதுமே ஸ்மாலர் மாலிகுல் அப்படின்னா ரெட் கலரை நீங்க எடுத்துக்கலாம். இப்படி எடுத்து ரெண்டு கண்டெய்னர் எடுத்துக்கீங்க, சேம் கேஸ் எடுத்துருக்கீங்க. ரெண்டுத்தையும் நான் என்ன பண்றேன்னா சேம் வால்யூம் வைக்கிறேன். ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா சேம் ப்ரெஷர்ல வைக்கிறேன். அதான் பருமன்ல வைக்கிறேன், அழுத்தத்தில் வைக்கிறேன், சேம் டெம்பரேச்சர்லையும் வைக்கிறேன், வெப்பநிலையிலையும் வைக்கிறேன். அப்போ ஒவ்வொரு கண்டெய்னர்ல இருக்கக்கூடிய அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ஒபேஸ் பிவிசி கூட சிடி அப்படிங்கிற ஒபே பண்ணும். இப்போ நம்ம பார்த்தோம் அதுதானே, ஒரு ப்ரெஷர் வால்யூம் டெம்பரேச்சர் எல்லாம் இருக்கும்போது இந்த லாவை அது ஒபே பண்ணிடும். பட் இந்த ரெண்டுத்தையும் நான் கனெக்ட் பண்றேன். ஒன்னா அப்படி கனெக்ட் பண்றேன் அப்படின்னா சேர்த்துட்டேன். இப்படி சேர்த்துருக்கு இப்படி ப்ளஸ் போடுறேன். ரெண்டு சேர்த்துட்டேன் அப்படின்னா இது ஒரு சிஸ்டம், ஒரு அமைப்பா நம்ம எடுப்போம். அப்போ என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் கூட்டினா ஒன்று கூடாது. அதாவது இது ஒரு 30, இது ஒரு 30 அப்படின்னா 60லாம் மாறாது. தப்பு தானே? நம்ம முன்னாடி சின்ன கிளாஸ் படிச்சிருப்போம். இதுவும் 30 தான். சேம் டெம்பரேச்சர் அப்படின்னா 30 தான் வரும். கரெக்டா? வெப்பநிலையை 30 30 நம்ம ஒரு சும்மா ஒரு ரீடிங் போட்டிருக்கேன். புக்கில் இருக்காது ரீடிங். அந்த ரீடிங் நானா உங்களுக்கு போடுறேன். சும்மா இப்படி போட்டு நீங்க என்ன சின்ன கிளாஸ் படிச்சிருப்பீங்க. இது ஒரு டெம்பரேச்சர், இது ஒரு டெம்பரேச்சர். வேற வேற டெம்பரேச்சர்னா வெப்பம் பரிமாறிக்கிடும். ஒரு ஆவரேஜா வந்துடும். பட் ரெண்டுமே சேம் டெம்பரேச்சர் கனெக்ட் பண்ணீங்கன்னா 30 + 30 60லாம் மாறாது. 30 தான் இருக்கும். அதே மாதிரி ப்ரெஷர், இது ஒரு 2 atm, இது ஒரு 2 atm. அந்த அட்மாஸ்பியர் ப்ரெஷரை சொல்றோம். அதுவும் 2 atm தான் இருக்கும். நீங்க கனெக்ட் பண்ணும்போது சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணும்போது சிஸ்டமா யோசிக்கும் போது 2 தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒன்னே ஒன்று சேஞ்ச் ஆகும். தட் இஸ் வால்யூம். அப்படிதானே? அது வால்யூம் எப்படி ஒரே வால்யூமா இருக்கும்? இப்போ 1 லிட்டர் வாட்டர் கேன்ல 1 லிட்டர் ஏதோ ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கு. இன்னொரு 1 லிட்டர் கேன்ல இன்னொரு கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கு. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணா திருப்பி 1 லிட்டர் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? கண்டிப்பா 2 லிட்டர் ஆயிருக்கும். கரெக்டா? ஸோ வால்யூம் கண்டிப்பா மாறி இருக்கும். தட் இஸ் 2V அப்படின்னு நான் போடுறேன். இதை போடலாமா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ வால்யூம் வில் பி ட்வைஸ். அப்புறம் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் வில் ஆல்சோ ட்வைஸ். n அப்படிங்கிற போடுறேன். இதுதான் நம்பர் ஆஃப் மாலிகூல். கண்டிப்பா கூடும்ல. ஏன்னா இங்க ஒருத்தர் இருக்காரு 50 மாலிகூல். ஒரே கேஸா இருக்கலாம். பட் இவர் 50 அவர் 50னா இப்போ 100 தான் இருப்பார். ஸோ அதனால 2n அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இதுவும் உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ரைட். அப்போ நீங்க இப்படி வைக்கும் போது பருமன் டபுளா மாறுனது பார்த்தீங்க. அஹ், துகள்களுடைய எண்ணிக்கை 2 மடங்கு ஆனது பார்த்தீங்க. அப்போ இந்த லா ஒபே ஆகுமா சார்? இதை நீங்க தனித்தனியா பார்க்கும்போது பிவிசி கூட சிடி ஒன்று ஒர்க் ஆயிடுச்சு சார், சூப்பர். ஆனா இது நான் இப்படி கனெக்ட் பண்ணிட்டேன், ஓ ஆகுமானா அதை நம்ம பார்க்க போறோம். எப்படின்னா இப்போ பிவிசி கூட சிடி ப்ரெஷர் மாறலன்னு சொல்லிட்டீங்க. அப்போ அதை வச்சிருங்க. வால்யூம் மாறுதா? 2வியா மாறுது. கான்ஸ்டன்ட் சி அப்படி வச்சுக்கோங்க. டெம்பரேச்சர் மாறுதா? டி அப்படி வச்சுக்கோங்க. இந்த சி வந்து என்னது? கான்ஸ்டன்ட் வச்சோம்னாலும் ஆக்சுவலி என்ன இது? நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். நம்ம முன்னாடி பார்த்தோமா, நம்பர் ஆஃப் மாலிகூல் அதிகமாக இருந்தா கான்ஸ்டன்ட் அதிகமாக இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அப்போ இங்க கூடி இருக்கு. அப்போ 2 அப்படிங்கிறத நான் போட்டுக்கிறேன். அதாவது 2C அப்படிங்கிற போட்டுக்கலாமா? இப்போ 2C போடும்போது திருப்பியும் 2 கேன்சல் ஆங்க. திருப்பியும் பிவிசி கோட்டு சிடி வந்திருக்கு. கரெக்டா? இதை தான் நம்ம சொல்றோம். அப்போ இதுல இருந்து என்ன நம்மளுக்கு தெரியுது? நேர்குறி மாறிலி சி கண்டிப்பாக வாயுக்களோட துகள்களுடைய எண்ணிக்கை சார்ந்திருக்கும். அதாவது அந்த மாலிகூல்ஸ் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அண்ட் இதோடைய அந்த பரிமாணம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, டைமென்ஷன்ஸ் யூனிட் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்க போறோம். பட் இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சுன்னா, நீங்க ஒரு ரெண்டு தனித்தனி சிஸ்டத்துல ஓகே கேஸ்ல ஒபே ஆகுது, கனெக்ட் பண்ணாலும் கேஸ்ல ஒபே ஆகுது. ஃபார் த கம்பைன்ட் சிஸ்டம் நம்ம பார்த்தோம் வி 2வியா மாறுது, சி 2சியா மாறுது. பட் திருப்பியும் அதுதான் வந்திருக்கு. சரியா? அண்ட் சிங்கிறது அந்த நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்க்குறோம்.
அண்ட் அதோடைய டைமென்ஷன் சொல்லியிருப்பாங்க. இப்போ பிவிசி கூட சிடி, சி தேவைன்னா என்ன பண்ணுவீங்க, பிவி பை டி அப்படின்னு போடுவீங்க. அடுத்தனா ப்ரெஷர் வால்யூம் பை டெம்பரேச்சர். இதுதான் சி. இதோட டைமென்ஷன் போடுங்க. போடலாமா? டெம்பரேச்சருக்கு என்னன்னு பாருங்க. டெம்பரேச்சர் கெல்வின் நல்லா தெரியும், பட் ப்ரெஷருக்கு என்ன பாருங்க, வால்யூம் என்ன பாருங்க. ஸோ ஜேகே இன்வெர்ஸ் அப்படின்னு வரும். டைமென்ஷன்ஸ் யூனிட். நேர்குறி மாறிலி சிஐ துகள் எண்ணிக்கை எண்ணின் கே மடங்கு என எழுதலாம் அப்படின்னு பாருவாங்க. இங்க கே என்பது போல்ட்ஸ்மேன் மாறிலி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துப்பாங்க. ஸோ நாம இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத கே டைம்ஸ் இந்த நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஏன்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் பொதுவாக நம்ம என் வச்சுப்போம். பட் டைரக்டா சிக்கும் எண்ணுக்கும் அப்படி சி இஸ் கோட் என் அப்படின்னு போடக்கூடாது. கே என் இன்ட்டு கே அப்படின்னு போடணும். கே தான் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் 1.381 இன்ட்டு 10⁻³ ஜூல் கெல்வின் இன்வெர்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த கான்ஸ்டன்ட் நம்ம போடுறோம். தட் இஸ் யூனிவர்சல் கான்ஸ்டன்டாக மாறும். அதாவது சிக்கு பதிலாக நான் கே இன்ட்டு என்னும் போடுவேன். அப்போ பிவிசி கோட்டு கே இன்ட்டு இல்லை என்கே அப்படின்னு போட்டுக்கலாம், டி அப்படின்னு வரும். இந்த என்கே அப்படிங்கிறது தான் யூனிவர்சல் கான்ஸ்டன்ட். அப்படிதானே? அதுதான் ஆர் அப்படின்னு போட்டிருப்பாங்க, பின்னாடி நம்ம படிப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இதை சொல்லிக்கிட்டேன். அப்போ பிவிசி கோட்டு என்கேடி அப்படின்னு வந்துட்டு. ஓகே. ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் ஐடியல் கேஸ் லா, நல்லியல்பு விதி. நல்லியல்பு விதினா இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் நம்ம வைக்கும் போது இது ஒர்க் ஆகும். மாறிக்கிட்டே இருந்தா இதை நம்ம பண்ண முடியாது. டெம்பரேச்சர் மாறுது, அழுத்தம் மாறுதுன்னா பண்ண முடியாது. ஒரு ஐடியலான சுச்சுவேஷன், ஒரு நல்லியல்பான ஒரு சுச்சுவேஷன்ல இதை நம்ம பண்ணோம். இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா மோல்ல எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. மோல் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். மோல் அப்படிங்கிறது என்னது, ஜஸ்ட் சேயிங் யூ ஹாவ் 6.022 இன்ட்டு 10⁻23 மச் ஆஃப் சம்திங் அப்படிங்கிற மாதிரி தான். அப்படிதானே? இப்போ 1 மோல் ஆஃப் லித்தியம் அப்படின்னா இந்த 6.022 இன்ட்டு 10⁻23 லித்தியம் ஆட்டம்ஸ் தான் 1 மோல் அப்படின்னு போடுறோம். எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத வச்சு அந்த 6 அந்த வேல்யூ அதோட ஆட்டம்ஸை வச்சு தான் நம்ம 1 மோல்னு சொல்லுவோம். இதுதான் மோல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு கேஸுக்கு மியூ அப்படிங்கிறத நம்ம பொதுவாக மோலுக்கு நம்ம சொல்லுவோம். மியூ மோல் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் நம்ம எழுதணும்னா உங்களுக்கு தெரியும், அவோகட்ரா நம்பரை மல்டி பண்ணுவோம். n இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு என்ஏன்னு போடுவீங்க. மோல்ஸையும் அவோகட்ரா நம்பரையும் நீங்க மல்டி பண்ணுவீங்க. ஞாபகம் இருக்கா? நீங்க கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. ஸோ அவோகட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ நம்ம சொன்னோம்ல 6.022 இன்ட்டு 10⁻23 அதுதான் அவோகட்ரா நம்பர். அதுதான். ஸோ நீங்க நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் எழுக்கிறீங்க இல்லை நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் சொல்றீங்கன்னா மோல்ஸ் இன்ட்டு அவோகட்ரா நம்பரை போட போறீங்க. அப்படிதானே? ஸோ இப்போ உங்களுக்கு எண்ணுக்கு இது வந்துட்டு இந்த எண்ணுக்கு உண்டானது தான் இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ அப்போ பி சி கோட்டு பிவி சி கோட்டு எண்ணுக்கு பதிலாக மியூ இன்ட்டு என்ஏ அப்படின்னு போடுங்க. இது போக 2 பேர் இருக்காங்க, கே இன்ட்டு டி அப்படின்னு இருக்காங்க. அப்படிதானே? இதுல இவர் அவோட்ரா அவோட்ரா கான்ஸ்டன்ட் அவோட்ரா நம்பர் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் கே போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். அப்போ இவங்க 2 பேர் கான்ஸ்டன்ட் தான். ஏன்னா ஒரு கேஸுக்கு மியூ மோல்ஸ் மாறலாம், அதெல்லாம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். பட் இவங்க 2 பேர் கான்ஸ்டன்ட். ஸோ இவங்க 2 பேருக்கு கான்ஸ்டன்ட் தான் ஒரு யுனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் சொல்கிறோம். தட் இஸ் ஆர். ஆரோட வெளி போட்டுருவோம் 8.314 ஜூல் பெர் மோல் கெல்வின். அப்போ என்ஏ இன்ட்டு கேக்கு பதிலாக இது கே, என்ஏ இன்ட்டு கேக்கு பதிலாக ஆர் போட்டுக்கலாம். ஸோ ஃபைனலாக வி கெட் பிவிசி கோட்டு மியூ ஆர்டி. இதுதான் ஐடியல் கேஸ். போன இதுலையும் பார்த்தா ஐடியல் கேஸ் தான். இது அனதர் ஃபார்ம் ஆஃப் ஐடியல் இன் டர்ம்ஸ் ஆஃப் மோல்ல. போன இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மோல் தான் சொல்லியிருந்தோம். பட் அதை இன்னும் மியூ மோலு போட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும். ஓகே. ஸோ போன இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் நம்பர் ஆஃப் மோலிகல்ஸ் அப்படின்னு வச்சுருப்பீங்க. அதில் நம்ம மோல்கள் எண்ணிக்கையை வச்சு சொல்லும் போது அவோகட்ரா கான்ஸ்டன்ட்டை சொல்ல போகிறோம். அவோகட்ரா கான்ஸ்டன்ட் சொன்னீங்கன்னா பிவிசி கோட்டு மியூ ஆர்டி அப்படின்னு இந்த லா வந்துடும். திஸ் இஸ் கால்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட்.
ஃபார் an ideal gas, utilize pressure, volume and temperature of the thermodynamic system at equilibrium அப்படின்னு சொல்லிப்பாங்க. அப்போ மியூ மோல் கொண்ட நல்லியல்பு வாயு ஒன்றோடைய வாயு சமன்பாட்டை நம்ம இங்க பார்க்குறோம். பிவிசி கூட மியூ ஆர்டின்னு பார்க்குறோம். இதுதான் நல்லியல்பு வாயுவோட நிலை சமன்பாடு, ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. இந்த சமன்பாடு சமநிலையில் உள்ள வெப்ப இயக்கவியல் அமைப்பு ஒன்றுடைய அழுத்தம், பருமன் மற்றும் வெப்பநிலையை ஒன்றோடு தொடர்பு படுத்துகிறது. சமநிலையில் இருக்கணும், ஈக்குலிபிரியம் இருக்கணும். வெக்க வெப்ப இயக்கவியல் அமைப்பில் இருக்கு, தெர்மோடைனமிக் சிஸ்டத்தில் இருக்கு. அதோடைய ப்ரெஷர், அழுத்தம், பருமம், வால்யூம், டெம்பரேச்சர் இதெல்லாம் ரிலேட் பண்ணுது. தட் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட்னு சொல்லிப்பாங்க. அப்போ நம்ம இங்கேயும் இந்த சிமுலேஷனில் ஒரு கண்டிஷனை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, பி கான்ஸ்டன்ட், வி கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு வச்சு நம்ம நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸை பார்க்கலாம். சரியா? ஓகே. ஸோ இன்னைக்கு இது வரைக்கும் போதும். அடுத்த கிளாஸில் மீதி உள்ள டாப்பிக்கை நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். இந்த கிளாஸை நிறைவு செய்த வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.